Taste Daily. Taste the Daily. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு பரபரப்பான நாளா மாறிடுச்சு. சென்னையில காலையில இருந்தே நல்ல மழை. நீங்க சொன்னது போலயே நம்ம வானிலை அறிவிப்பை ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க சேனல்ல கொடுக்குறீங்க. நம்ம சேனல்ல ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது நேர்காணல் மூலியமா ஐபிசி தமிழ்ல நேயர்களுக்கு நீங்க கொடுத்துட்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில இருந்தே தொடர்ந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல மழைப்பொழிவு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது அடுத்த சில நாட்கள், சில மணி நேரங்கள்? தற்பொழுது நேற்றைக்கு நாம எதிர்பார்த்த நிகழ்வு யாழ்ப்பாணம் கடந்து பாக்ஜலசந்தி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். நேற்றைக்கு மாலையில முல்லைத்தீவு அருகே வந்த பொழுது முல்லைத்தீவு கடந்து யாழ்ப்பாணம் வராமல் மேற்கு நோக்கி திருப்பி தலைமன்னார் வந்து விட்டது. நேற்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருந்த டெல்டாவில் தரையேறிய பொழுது, இலங்கை தரையேறிய பொழுது மழை நின்றிருந்தது. கொஞ்சம் சக்தி குறைந்து மன்னார் வளைகுடாவிற்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தலைமன்னார் அருகே இறங்கி சடன் பிக்கப் ஆனதுலதான் நேற்று 1.5 மணிலிருந்து 1 மணிலிருந்து சென்னையில மழை பொழிவு கொட்டியது. அப்பதான் சென்னை மாநகரத்தை விட வட சென்னைக்கு அதிக மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. சென்னை மாநகரத்திற்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. இதை விட தென் சென்னையில கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப தாம்பரத்துக்கு தெற்கே மிக கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. படிப்படியாக இந்த மழைப்பொழிவு மேற்கு நோக்கி நகரும். ஆனால் மெல்லதான் நகரும். மழை விரைவில், அதாவது சென்னைக்கு இப்பொழுதைக்கு விடுவதற்கு வாய்ப்பில்லை. விட்டு விட்டு கனமழை பொழிவாக இரவு வரை தொடரும். அதிகாலை தான் முற்றிலுமாக விலகும். ஆனால் மாலைக்கு பிறகுதான் படிப்படியாக சென்னை மழைப்பொழிவு குறையும். இந்த நிகழ்வு தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடப்பட்ட அந்த ஆதம் பாலம் அதற்கு தெற்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக மெல்ல தூத்துக்குடி மாவட்ட கரையோரத்திற்கு நெருங்கும். அது நாளை அதிகாலை தான் தூத்துக்குடி கரையோரத்தில் நெருங்க போகுது. ஆக இன்னும் ஒரு 20 மணி நேரம் 18 மணி நேரத்திற்கு மேல் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில நீடிக்கும். மன்னார் வளைகுடாவில ஒரு வலிமையான வெப்ப நீரோட்டம் வேற வந்துட்டு இருக்கு. அதுல போய் இணைய போகுது. அதனால மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. இப்போ மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில இருந்து கொண்டு திருப்பதி வரைக்கும் மழை, நெல்லூர் வரை மழை, திருவண்ணாமலை மாவட்டத்துல அவலூர்பேட்டையில காலையிலிருந்து இடைவிடாத மழை. அங்கே மீண்டும் ஒரு முறை ஏரி நிரம்பியதாகவும் ஏரி உடைத்து விடுமோ என்ற அச்சத்துல அங்கிருந்து பொதுமக்கள் கூட கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அச்சப்பட தேவையில்லை. இப்பொழுதைக்கு இந்த மழை அச்சமூட்டும் மழைதான் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு. ஆனால் கனமழையாக இருப்பது ஒரு அச்சமூட்டமாக இருந்து ஏற்கனவே பெய்த அளவு இருக்காது. இன்றைக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு அங்கே பொழியும். ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்தாலும் 50 எல்லாம் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அங்கே 50 பெய்ததுனாலதான் கடந்த முறை வெள்ளம் வந்தது. இப்பொழுது அவ்வளவுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு அச்சமூட்டும் மழை. ஆனால் அந்த மழை மாலைக்கு பிறகு தீவிரம் குறைந்து இரவில் விலகிவிடும். நாளை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இல்லை எனலாம். ஒட்டுமொத்த சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கு வடக்கே, கடலூருக்கு வடக்கே மழை வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்துல மிக கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இப்ப காலையிலேயே 10 சென்டிமீட்டர் பெய்து விட்டது. வேதாரண்யத்துல பாத்தீங்கன்னா நேற்றைக்கு கோடியக்கரையில 182 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமா 182 மில்லிமீட்டர், 18 சென்டிமீட்டருக்கு மேல. அதுதான் ரெக்கார்ட். இப்ப இன்றைக்கு கடலூர் மாவட்டம் ரெக்கார்ட் ஆகும் போல தெரியுது. கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல, வடகடலோர பகுதிகள்ல, வடகடலோரம் அல்லது கடலூர் பகுதிகள்ல. ஆனால் அதுவும் நள்ளிரவுக்குள் விட்டுவிடும். இன்றைக்கு மாலை வரை இதை ஏற்றுக்கொண்டிருந்து அதை பொறுமையா இருந்த போதும் அச்சப்படாமல், அதற்கு பிறகு மழைப்பொழிவு எல்லாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூருக்கும் டெல்டாவிற்கும் இன்னும் மழையே தொடங்காத தென் மாவட்டங்களுக்கு தொடங்க போகிறது. நெருங்கி அந்த நீரோட்டத்தை பிடிச்சால்தான் இருகாற்று இணைவு மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் எட்டும். பிறகு தென் மாவட்டம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவு இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும். இதுல மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து காற்றை எதிர்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில நாலுமுக்கு, ஊத்து மற்றும் செங்கோட்டை, இந்த மாஞ்சோலை, அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல வால்பாறை பகுதி, திருமூர்த்தி மலைப்பகுதி,
அதே போல அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் இதெல்லாம் வந்து மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி கூட பெரிதாக இருக்காது. நீலகிரிக்கு கூட மிக கனமழை பொழிவு இருக்கிறது. ஆனா நீலகிரியை விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மற்றும் கேரளா திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட மலைப்பகுதிகள். சபரிமலை பகுதிக்கு பயணம் செய்திருப்பவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். தேனி மாவட்ட பகுதிகளுக்கும். இதுதான் இப்பொழுதைய பிரச்சனையா இருக்கு. ஓகே சார். அதான் மாலைக்கு மேல வந்து கொஞ்சம் படிப்படியா வந்து கம்மியாகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சென்னையில இது ஒரு நிலவரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வடகடலோர மாவட்டம், அதே மாதிரி உள் மாவட்டமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் வந்து எப்படி மழைப்பொழிவு இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அச்சமூட்டக்கூடிய ஒரு மழையாக இது இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் இப்போதைய அறிக்கையில் எதுவும் தெரியுதா? ஏன்னா இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி 50 சென்டிமீட்டர்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா டெல்டா மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து தண்ணி அதிகமா வந்து அந்த நிலப்பரப்புல வந்ததை நம்ம விஷுவல்ஸா நம்ம பார்க்குறோம். அப்போ டெல்டா மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக வரக்கூடிய நாட்கள், அந்த 15 நாள் வரக்கூடிய அடுத்த சில நாட்கள் இருக்க போதா? இந்த நிகழ்வு வந்து முல்லைத்தீவுல இருந்து யாழ்ப்பாணம் வந்து கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில அதிராமப்பட்டினம் தெற்கே ஒரு நாள் நீடிக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். அப்பதான் அது 40-30 சென்டிமீட்டர் கூட எதிர்பார்த்து கொஞ்சம் அச்சுறுத்தும் மழையாக இருந்துச்சு நேற்றைக்கு. ஆனால் அது யாழ்ப்பாணம் வராமல் முல்லைத்தீவுல இருந்து நேரடியாக தலைமன்னார் ராமேஸ்வரம் போனதுனால அந்த பாதிப்பு இல்லை. அங்க கொஞ்சம் மேடான பகுதி. அந்த ஆதாம் பிரிட்ஜுங்கிற நம்ம பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் மேடான பகுதி. கடல் நீரோட்டமே அங்க இருக்காது. வெப்பமான அது மேடான பகுதி கூட. அந்த இடத்துல தரை தட்டிடும், கப்பல்ல போக முடியாது. ராமேஸ்வரத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அந்த ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடத்துல பாம்பன் பாலம் நுழைஞ்சுதான் சாதாரண நிகழ்வு எல்லாம் போகும். உள்ள நுழைஞ்சுதான் போகும். அதனால அங்க ஆழம் இல்லாததுனால இப்ப தீவிரம் இல்லாம இருக்கு. ஆனாலும் அது மன்னார் வளைகுடாவின் மையப்பகுதி ஆழமான பகுதிக்கு போகும்பொழுது வெப்பம் கிடைக்கும், பிக்கப் ஆகும். அப்பொழுது டெல்டாவிற்கு மீண்டும் மழை தீவிரமடையும். ஆனால் பாதிக்கும் மழையாக இருக்காது. ஏற்கனவே பயிர்களை கொஞ்சம் மூழ்கடிச்சிருச்சு நேற்றைக்கு மழையே. இதற்கு மேல் மூழ்கடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் இன்னொரு 10 சென்டிமீட்டர் பெய்யலாம். டெல்டாவில் இன்னொரு 10 சென்டிமீட்டர் பெய்யலாம். அதே நேற்றைக்கே மன்னார்குடியில 8-9 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டியில 9 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. வேதாரண்யத்துல 18 பெய்திருக்கிறது. கோடியக்கரையெல்லாம் அதே போல ஒரு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் அதுல ஒரு பாதிக்கு மேல் மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கிறது இரவுல. இதற்கு மேல் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், திருச்சி மற்றும் கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, அப்படியே தெற்கே போக போக மழை கூடும். திண்டுக்கல், மதுரை விட கொடைக்கானல், வால்பாறை, மூணாறு பகுதி. இந்த பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலியிலேயே மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து, அதே போல பாபநாசம் நீர்பிடிப்பு பகுதி, மணிமுத்தாறு நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல செங்கோட்டை, குற்றாலம் அருவிக்கு எச்சரிக்கை. குற்றாலத்துக்கு வேண்டாம், குளிக்க போக வேண்டாம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த நிகழ்வு வந்து தமிழ்நாட்டை விட்டு நாளை மாலை முற்றிலுமா விலகி போயிடும். 13ஆம் தேதி தென் மாவட்ட மழையை விலகிடும். சென்னைக்கு இன்றைக்கு மாலைக்கு பிறகு தீவிரம் குறைந்து இரவு விலகுகிறது. டெல்டாவிற்கு நாளை அதிகாலை, காலை விலகுகிறது. தென் மாவட்டங்களுக்கு நாளை மதியம் விலகும். மேற்கு தொடர்ச்சி மலையில நாளை இரவோட விலகிடும். 14ஆம் தேதி கொஞ்சம் மட்டும் கடலோரத்துல கிழக்கு காற்று இருக்கிற காரணத்தினால தென் மாவட்ட கடலோர பகுதியில கொஞ்சம் மழை இருந்து கொண்டிருக்கும். 2 நாள் மழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கு. 15ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்துரும். 14 பெரும்பாலும் இடைவெளி இருக்கும். இப்ப நாளைக்கே வடகடலோர மாவட்டங்கள் மதியத்துக்கு பிறகு இடைவெளி கிடைச்சிடும். ஆனால் 15ஆம் தேதி முழுமையான தமிழ்நாட்டுக்கு ஒரு இடைவெளி. அடுத்த நிகழ்வு 16ஆம் தேதி வரப்போகிறது. அது இதை விட கூடுதலான தீவிரம் கொண்டது கண்டிப்பா. அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி வந்துட்டு 2 நாள் விசிட் அடிச்சுட்டு போகவே போகாது. 16ஆம் தேதி வந்தீங்கன்னா அது 20ஆம் தேதி வரைக்கும் பேசுபொருளாகவே இருக்கும். 16ல இருந்து ஒரு 4-5 நாள் டெல்டா ஒட்டி 16-17 தேதிகள்ல வரும். இது அப்படியே டெல்டா கிட்டையும் நிக்கலாம், அல்லது இலங்கை கிட்டையும் நிற்கலாம், அல்லது வட தமிழ்நாடு கரை ஓரமா கடலூர் வரைக்கும் போயிட்டு மீண்டும் டெல்டா நோக்கி வரும், மீண்டும் பாக்ஜல சிட்டிக்குள்ள வரும். இப்படியே ஒரு வித்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது இதை விட கூடுதல் மழைதான் தெரிகிறது. ஓகே சார். நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி. ஊட்டி அதே மாதிரி மலை பிரதேசம், அங்க வந்து இப்போ நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இப்போ கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்க எப்படி இருக்க போகுது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில? முதல் உச்சபட்ச எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடம் வந்து வால்பாறை மற்றும் கொடைக்கானல். ஊட்டி அடுத்த இடத்தை தான் பிடிக்குது. இதை விட அதிக மழை பொழிவு பெய்யக்கூடிய இடம் வந்து மாஞ்சோலை, நாலுமுக்கு ஊத்து 30-40 சென்டிமீட்டர் பெய்யுங்க. ஆனா அங்க வந்து பாதிப்பு எங்கன்னா அணைகளுக்கு தான் தண்ணி கொடுக்கும், ஆத்துல தண்ணி. அங்க மக்கள் பெரிதா வாழவில்லை, வசிப்பிடம் இல்லை.
ம். அது வந்து அணைகளோட நீர்பிடிப்பு பகுதிகள். கன்னியாகுமரியோட பேச்சுப்பாறை அணைகளுக்கு அதிக மழை பொழிவு கொடுக்கும். ம். பெருஞ்சாணி ம். மற்றும் மணிமுத்தாறு மற்றும் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா அணைகளுக்கும் நிறைய நீர்வரத்து கொடுத்து அணைகளை நிரப்பும். ம். மாஞ்சோலை தண்ணீர் மணிமுத்தாறு போன்ற அணைகளுக்கு, பாபநாச அணைகளுக்கு எல்லாம் வரும். அதன் மூலமாக தாமிரபரணியில தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. ம். தாமிரபரணியில தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு போல் வெள்ளம் வராது, அச்சப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கு தாமிரபரணியில. இதான் உச்சபட்ச எச்சரிக்கை அங்க. ம். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பயணத்தை குற்றாலம், அடுத்தது குற்றாலத்துல குளிக்க போக வேண்டாம். தண்ணி வருதுன்னு நினைச்சிட்டு நீங்க வரக்கூடிய 24 மணி நேரம், வரக்கூடிய 2 நாளைக்கு குற்றாலத்துல குளிக்க வேண்டாம். ம். திடீர் மழை பொழிவு பாறைகளை உருட்டி கொண்டு வரலாம். அவசரத்துல வெளியேற முடியாத அருவியில் இருந்து தடுப்பு சூழல் இருந்து, அதனால குற்றாலத்துல 2 நாள் குளிக்க செல்ல வேண்டாம். தண்ணீர் வந்தாலும் நீங்கள் குளிக்க போக வேண்டாம். அதுல வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அடுத்தது கொடைக்கானல். கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு போக வேண்டாம். கொடைக்கானல் மலைப்பகுதியில வசிப்பவர்கள் அங்கவே பூர்வீகமா இருக்கிறவங்க இருக்கட்டும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. ம். தேவையில்லாம பயணத்தை கொடைக்கானல் மலைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலையையோ பயன்படுத்த வேண்டாம். அதே போல பழனி கொடைக்கானல் சாலையையும் பயன்படுத்த வேண்டாம். பழனி கொடைக்கானல் சாலை மிகவும் ஆபத்தானது. அது முதல்ல குறுகிய சாலை, அதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது சபரிமலை போயிருக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல காத்திருந்தா நல்லா இருக்கும். வழித்தடங்கள்ல, மலைகள்ல, வனப்பகுதிகள்ல நீங்க சிக்கிக்கொள்ள வேண்டாம். அதாவது சபரிமலை பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய 24 மணி நேரம் 14ஆம் தேதி வரை எங்க ஒரு இடத்துல காத்திருந்து பயணம் மேற்கொள்ளலாம். முடிந்தால் கூட, தரிசனம் முடிந்தால் கூட சபரிமலையிலே இருக்கலாம், அல்லது எங்கேயோ குமுளிலேயோ அல்லது தேனிலோ இருந்து விட்டு அந்த ஒரு நாள் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதிக்கு வேண்டாம். வால்பாறை பகுதிகளுக்கு பொள்ளாச்சியிலே இருந்துருங்க, ஒரு நாள் தங்கி இருந்து போகலாம். 24 மணி நேரம் வால்பாறை பயணம் வேண்டாம். அதே போல உடுமலைப்பேட்டை டு மூணாறு பயணமும் வேண்டாம். கொடைக்கானல் டு மூணாறும் வேண்டாம். மூணாறும் எச்சரிக்கை தேவை. அங்கேயும் அதிக மழை பொழிவு காத்திருக்கிறது மூணாறுக்கும். அதுக்கு அடுத்த எச்சரிக்கை தான் கொஞ்சம் வீரியம் குறைந்த பகுதி தான் இப்பொழுது இருக்கிறது நீலகிரி. நீலகிரி ஏன்னா வீரியம் குறைந்திருக்குன்னா கொஞ்சம் தெற்கு நோக்கி நிகழ்வு நகர்ந்து போயிட்டு டெல்டா மாவட்டம் வழியா திண்டுக்கல் வழியா போயிருந்ததுன்னா அது நீலகிரிக்கு ஒரு உச்சபட்ச எச்சரிக்கை நம்ம கொடுத்திருப்போம். நீலகிரிக்கும் கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்கும். தேவையில்லாமல் நாளைக்கு ஒரு நாள் பயணத்தை 24 மணி நேரம் மட்டும் மேட்டுப்பாளையம் நீலகிரியை, மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டியை தவிர்த்திருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கர்நாடக பகுதி, அதாவது தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்திலிருந்து கர்நாடக மலைப்பகுதி, நீலகிரியிலிருந்து கர்நாடக மலைப்பகுதியையும் தவிர்த்திட வேண்டும். ஒரு 2 நாளைக்கு முதுமலை வழியாக போற பயணத்தையும் அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நீலகிரி மட்டும் எச்சரிக்கை மட்டும்தான். ஆனால் கொடைக்கானல் டு கன்னியாகுமரி முழுதுமா தவிர்த்திடணும் பயணத்தை. ஓகே சார். தற்போதைய வானிலை அறிக்கைக்கு மிக்க நன்றி. மீண்டும் வந்து இந்த வாரத்துல முடிஞ்சா மறுபடியும் உங்களை நேர்காணல் மூலியமா சந்திக்கிறோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.